श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्थितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் அதில் 79வது ஸ்லோகத்திலிருந்து 4 ஸ்லோகங்கள் ஸ்ருதி வாக்கியங்களை வேத மந்திரங்களை எடுத்து அதே வார்த்தைகளையும் வரிகளையும் சுவாமி தன்னுடைய ஸ்லோகத்தில் புகுத்தி ஆச்சரியமாக வேதாந்த விஷயத்தை நம் எளியர்களான நமக்கும் புரிகிற மாதிரி தெரிவிக்கிறார், அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். இன்றைய தினம் 82வது ஸ்லோகம். ஆயுப் பிரஜானாம் அமிர்தம் சுராணாம் ரங்கேஸ்வரம் துவாம் சரணம் பிரபத்யே மாம் பிரம்மணேஸ்மை மகசே ததர்த்தம் பிரத்யஞ்சமேனம் யுனஜை பரஸ்மை. ஆயுப் பிரஜானாம் அமிர்தம் சுராணாம் ரங்கேஸ்வரம் துவாம் சரணம் பிரபத்யே மாம் பிரம்மணேஸ்மை மகசே ததர்த்தம் பிரத்யஞ்சமேனம் யுனஜை பரஸ்மை. திருவரங்கா ஸ்ரீ ரங்கநாதா, இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் ரட்சகன் நீ. அப்படி ரட்சகனாகவும் அனைவருக்கும் உலகில் உள்ள அனைவருக்கும் தேவர்களால் எப்போதும் போக்கியமாக அனுபவிக்கப்பட்டபடி உள்ளவனாகவும் திருவரங்கத்தின் தலைவனாகவும் உள்ள தேவரீரை சரணமடைகிறேன் என்று சரணாகதி மந்திரம் சரணாகதியை தெரிவிக்கிறார். பரபிரம்மமாகவும் தேஜோமயமாகவும் உள்ள பெரிய பெருமாளின் பொருட்டு அவனது அடிமையான ஜீவாத்மாவாகிய அடியேன் என்னை அவனுக்கு கொடுப்பேனாக என்று இந்த ஜீவாத்மாவை அடியேன் அவனுக்கு சமர்ப்பிக்கிறேன், கொடுக்கிறேன் என்கிறார். திருவரங்கா, இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இரட்சகனாகவும் தேவர்களால் எப்போதும் பரம போக்கியமாக அனுபவிக்கப்படப்பட்டபடி உள்ளவனாகவும் ரங்கேஸ்வரன் ரங்கத்தின் தலைவனாகவும் உள்ள உன்னை சரணமடைகிறேன். ஆயுப் பிரஜானாம் அமிர்தம் சுராணாம் ரங்கேஸ்வரம் துவாம் சரணம் பிரபத்யேன்னு சரணமடைகிறேன் என்கிறார். மாம் பிரம்மணே அஸ்மை மகசே ததர்த்தம் பிரத்யஞ்சமேனம் யுனஜை பரஸ்மை. பரபிரம்மமாகவும் தேஜோமயமாகவும் உள்ள பெரிய பெருமாளின் பொருட்டு அவனது அடிமையான இந்த ஜீவாத்மாவாகிய நான் இந்த ஆத்மாவை என்னை அவனுக்கு கொடுப்பேனாக என்கிறார். அமிர்தம் தேவானாம் ஆயுப் பிரஜானாம் இந்திரம் ராஜானாகும் ச விதாரமேதம் வாயோராத்மானாம் கவயோசி நிக்கியம்னு வேத வாக்கியத்தில் அமிர்தம் தேவானாம் ஆயுப் பிரஜானாம் என்பதை இங்கே கூறப்படுகிறது. மண்ணுலகத்தவர்க்கு இரட்சகராகவும் விண்ணுலகத்தவர்க்கு பரமபோக்கியராகவும் இருக்கின்ற உம்மை சரணமடைகிறேன் என்கிறார். பிரம்மணே துவாமகச ஓமித்யாத்மானம் யுஞ்சீதா என்கிற தைத்திரிய உபனிஷத் வாக்கியத்தை விவரிக்கிறார். பரபிரம்மஸ்வரூபியாகவும் தேஜஸின் வடிவமாகவும் இருக்கிற எம்பெருமானுக்கு அடிமை பூண்டிருக்கும் தனக்குத்தானே தோற்றக்கூடிய பிரத்யேகாத்மாவான இந்த அடியேனை விநியோகிக்க கடவேன், சமர்ப்பிக்க கடவேன் என்கிறார். ஆயுப் பிரஜானாம் அமிர்தம் சுராணாம் ரங்கேஸ்வரம் துவாம் சரணம் பிரபத்யே மாம் பிரம்மணேஸ்மை மகசே ததர்த்தம் மத்யஞ்சமேனம் யுனஜை பரஸ்மை. பிரஜானாம் மக்களுக்கு, ஆயுகு ஆயுஷை போல பாதுகாப்பானவர், மக்களுக்கு இரட்சகனானவர். சுராணாம் தேவர்களுக்கு, அமிர்தம் அமிர்தத்தைப் போல சுவையானவர். ரங்கேஸ்வரம் ரங்கனுக்கு ஈஸ்வரன், திருவரங்கத்துக்கு தலைவர்.
துவாம் தேவரீரை சரணம் பிரபத்தியே அடைக்கலமாக அடைகிறேன். பரஸ்மை எல்லாவற்றையும் விட மேலான பிரம்மனே, பிரம்மனான பரம்பொருளான மகசே பேரொளியாயிருக்கும் அஸ்மை இந்த எம்பெருமான் பொருட்டு ததர்த்தம் அவனுக்கு சேஷபூதமான இருக்கும் பிரத்யஞ்சம் பிரத்யகாத்மாவானுமான ஏனம்மாம் இந்த அடியேனை யுனஜை சமர்ப்பிக்க கடவேன் என்கிறார். ஸ்ரீவத்சங்காச்சார் ஆச்சரியமாக இதை அனுபவிக்கிறார். தைத்திரிய ஆரண்யகத்தில் 3வது பிரஷ்னத்தில் ஒரு வாக்கியத்தை அப்படியே சப்த அர்த்த அனுவாதத்துடன் பூர்வார்த்தத்தில் முதல் 2 லைனில் அருளி செய்கிறார். அந்த ஸ்ருதி வாக்கியம் என்னென்னா, அமிர்தம் தேவானாம் ஆயுகு பிரஜானாம் இந்திரம் ராஜானாம் சவிதாரமேதம் வாயோராத்மானம் கவயோ நிச்சிக்யுகு என்று. இந்த இடத்துல அமிர்தம் தேவானாம் ஆயு பிரஜானாம் இந்திரம் ராஜானாம் சவிதாரமேதம் வாயோராத்மானம் கவயோ நிச்சிக்யுகு என்பதை ஆயு பிரஜானாம் என்று இங்கே கூறப்படுகிறது. ஆயு பிரஜானாம் அதாவது கீழ் மேல் உலகத்திற்கும் யாவருக்கும் பாதுகாப்பாளர் எம்பெருமானே. தைத்திரியோபனிஷத்தில் 2வது பிரஷ்னத்தில் பிரம்மணே த்வா மகச ஓமித்யாத்மானம் யுஞ்சீதா என்று எம்பெருமானிடம் சரணாகதியை அனுஷ்டிக்க விதி வாக்கியம் உள்ளது. எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணு என்று. பிரம்மணே த்வா மகச ஓமித்யாத்மனம் யுஞ்சீதா. இதை இங்கு 2வது 3வது 4வது லைனில் தாம் அனுஷ்டிப்பதாக காட்டும் முறையில் அருளுகிறார். ஸ்ருதியில் ஆத்மானம் என்றுள்ளது இங்கு பிரத்யஞ்சம் ஏனம் மாம் என்று விளக்கி அருளுகிறார். ததர்த்தம் அப்படின்னா அவனுக்கு சேஷபூதனானவன் எம்பெருமான் ஒருவனுக்கே உரியவனான அடியேன் உமக்கே நாம் ஆட்செய்வோம், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றது. பிரணவத்தில் சதுர்த்தி விபக்தியின் அர்த்தத்தையும் நமசப்தார்த்தத்தையும் உள்ளடக்கினது இந்த ததர்த்தம். அதாவது இந்த இந்த சதுர்த்தி விபக்தி நமசப்தார்த்தம் ரெண்டையும் ரொம்ப அழகாக இங்கு தெரிவிக்கிறார். திருமந்திரத்தில் 2வது பதமாக நமகா என்ற ஒரு பதம், அது ந மகா என்று 2 சிறு பதம். மகா என்கிற பதத்திற்கு மகாரத்தால் கூறப்படுகிற ஜீவனாகிய எனக்கு என்று பொருள். ந என்ற பதத்திற்கு இல்லை என்று பொருள். இத்துடன் ஒரு பொருளும் என்ற அர்த்தமுடைய கிஞ்சித் என்ற சொல்லை வருவித்து கொண்டு ஒரு பொருளும் எனக்கு சேஷமில்லை, ஒரு பொருளும் எனக்கு என்னுடையதில்லை, இந்த அனுசந்தானத்தால் எல்லா பொருளும் என்னுடையவை என்ற அஞ்ஞானம் ஒழிந்துவிடும். அப்படியே சுவாதந்திரியம் என்ற சொல்லை வருவித்து கொண்டால் எனக்கு சுதந்திரம் இல்லை என்ற பொருள்படும். இப்படி அனுசந்தானத்தை பெற்றால் நானே சுதந்திரன் என்ற அஞ்ஞானம் ஒழியும். ஆதலால் இந்த 2 முக்கியம். அதனால் இந்த அனுசந்தானத்தை பெற முயல்வீராக என்பது இந்த நமசப்தார்த்தத்தில். அப்புறம் இந்த சதுர்த்தி விபக்தி அதை அகாரத்தோடு சேர்த்து நம்ம அனுபவிக்கணும். அது நெடுநாளாக வேரூன்றி கிடந்த அஜ்ஞானத்திலானே எம்பெருமானுக்கு அடிமையாய் உள்ள இந்த ஆத்மஸ்வரூபத்தை சுதந்திரமாக நினைத்து அதனால் சம்சார சமுத்திரத்தில் அழுந்தி கிடக்கிற இந்த சேத்தனர்களே எம்பெருமானுடைய சுபாவத்தை வெளியிடுகின்ற அகாரத்தின் மேல் 4ஆம் வேற்றுமை உருவு ஏறி பின் அழிந்திருக்கு. அதாவது அதன் பொருள் சேஷியை பெருமைப்படுத்தும் தன்மை, அதுதான் சேஷத்துவம். சர்வ ரட்சகனான எம்பெருமானுக்கு நான் அடியன் என்ற இந்த அர்த்தத்தை நீங்கள் அனுசந்தித்து கொள்ள வேண்டும். அதனால் இதுவரை அகங்காரத்தால் நிலை குலைந்து நின்ற நிலைமை நீங்கி உஜ்ஜீவிக்கப் பெறலாம். அதுதான் அத்தனையும் இங்கே ததர்த்தம். எம்பெருமானுக்கே அவனுக்கே சேஷபூதனானவன், அவன் இந்த பிரத்யேகாத்மாவானவனுமான இந்த அடியேனை சமர்ப்பிக்க கடவேன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இன்னும் பல சூக்ஷ்மமான சாஸ்திரார்த்தங்கள்லாம் உண்டு. எல்லாம் ரொம்ப அழகாக இந்த அஷ்டாட்சர மந்திரத்தில் ஆச்சாரிய முகேன அனுபவிக்க வேண்டியது. ஸ்ரீமன் நாராயணன் அனைத்தையும் காப்பவன்,
பிராட்டியை க்ஷணமும் பிரியாதவன், அழிவற்றவன், சகல பிராணிகளுக்கும் நல்லறிவளித்து நல்வழிப்படுத்துபவன், விலட்சணமான திருமேனியையும் அளவற்ற கல்யாண குணங்களை உடையவன், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானவன், சகல வஸ்துக்களையும் படைப்பவன், சேத்தனருக்கு உபாயமாகவும் பலனாகவும் நிற்பவன், சேத்தன அச்சேதனங்களுக்கு ஆதாரமாய் நின்று அவற்றுள் பிரவேசித்து அந்தர்யாமியாய் நிற்பவன். இந்த ஜீவாத்மா ஞானஸ்வரூபன், ஞானத்தையே குணமாக கொண்டவன், அணுவாய் நிற்பவன், ஈஸ்வரனிலும் அச்சேதனங்களிலும் வேறுபட்டவன். இவன் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடியன். இவனுக்கு சேஷமானது ஒன்றுமே இல்லை, இவனுக்குன்னு எதுவுமே இல்லை. ஸ்ரீமன் நாராயணனுக்கே வசப்பட்டு நிற்பவன். இவனுக்கு எந்த வகை சுதந்திரமும் கிடையாது. இத்தகைய ஜீவாத்மாவாகி அடியேன், பிரத்யேகாத்மாவானவனுமான அடியேன் சமர்ப்பிக்க கடவேன். ஜீவாத்மாவாகி அடியேன் சமர்ப்பித்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு நித்திய கைங்கரியம் செய்வேன் என்றவாறு. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.